அர்ஜுன் ரெட்டி அனிமல் படத்தோட டைரக்டர் தான் சந்தீப் ரெட்டி வாங்கா. இவர் எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபிளாப்பே இல்லாம வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர்ஸ்ல இவரும் ஒருத்தர். எப்போதும் போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பெரிய செலிபிரிட்டிஸ்னு கூட பார்க்காம பேசக்கூடிய ஆள் தான் சந்தீப் ரெட்டி வாங்கா. இவர் நெக்ஸ்ட் நம்ம ரெபல் ஸ்டார் பிரபாஸை வச்சு ஸ்பிரிட்னு ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் எடுப்பதாக இருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் தீபிகா படுகோனே தான் ஹீரோயினா லாக் பண்ணிருக்காங்க. தீபிகாவும் ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிருக்காங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஹெவியா போயிட்டு இருந்த சமயத்துல நம்ம தீபிகா படுகோன் ப்ராஃபிட் ஷேர் கேட்டதாகவும் சேலரி 40 crores கேட்டதாகவும் இதனால சந்தீப் ரெட்டி வாங்காவுக்கும் தீபிகாவுக்கும் பிரச்சனை வந்ததுனால படத்துல வந்து தீபிகா படுகோன் வெளியேறதாக தகவல். ஆனா இப்ப ரீசெண்டா தீபிகா படுகோன் பியர் டீம் சைட்ல இருந்து வந்த தகவல் படி ஸ்பிரிட் படத்துல ஹீரோ கூட போல்ட் சீன்ஸ் இருந்தனாலும் கம்ஃபர்டபுள் இல்லாதனாலும் படத்துல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னு தீபிகா படுகோன் பியர் டீம் சைட்ல இருந்து சொல்றாங்க. இதுல என்னன்னா தீபிகா படுகோன் பண்ணத போல்ட் சீன்ஸே கிடையாது. இது உண்மையா இல்லையான்ட்டு நமக்கு தெரியல. இதுக்கு ரிப்ளை ஆக சந்தீப் ரெட்டி வாங்கா அவரோட எக்ஸ் பேஜ்ல போட்ட ட்வீட் தான் இப்போ வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அவர் அப்படி என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, நான் ஒரு நடிகருக்கு கதை சொல்லும் பொழுது 100% ட்ரஸ்டோட தான் சொல்றேன். அவங்க அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாது என்பது ஒரு சொல்லப்படாத அக்ரிமெண்ட் தான். இந்த படத்துல அனிமல் படத்துல நடிச்ச திருப்தி திம்ரி தான் தீபிகாக்கு பதிலா நடிக்க இருக்கிறாங்க. தீபிகா படுகோன் படத்தோட சீன்ஸை வெளியே சொன்னதுனாலையும் மற்ற ஆக்டர்ஸை தாழ்த்தி பேசுறதுலயும் தெரியுது இவங்களோட குணம். இதுதான் உங்க ஃபெமினிசமா? ஒரு டைரக்டரா நான் பல வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், உழைச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் எங்களை மாதிரி டைரக்டர்ஸோட கஷ்டம் எப்பவும் புரியாது இப்படின்னு சந்தீப் ரெட்டி வாங்கா அவரோட எக்ஸ் பேஜ்ல ட்வீட் போட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.